தூங்கிக் கொண்டிருந்த தனது அண்ணனின் மாமியார் கழுத்தில் மின்சார கம்பியை சுற்றி கரண்ட் ஷாக் கொடுத்த இளைஞர். மாமியார் கதையை முடித்த கையோடு மாமனார் மற்றும் அண்ணியின் மீதும் கரண்ட் ஷாக்கை கொடுத்து கொலை செய்ய முயற்சி. கொழுந்தனின் மூர்க்கத்தனமான செயலால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அண்ணி. அண்ணனின் மாமியாரை இளைஞர் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தது ஏன்? அண்ணியின் குடும்பத்தையே இளைஞர் கருவறுக்க நினைத்ததற்கான பின்னணி என்ன? நடுராத்திரி பக்கத்து வீட்டுல அலறல் சத்தம் கேட்டதால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த பொண்ணு உடம்புல கத்தி குத்து காயங்களோட வலியால கதறி இருக்காங்க. பக்கத்திலேயே அந்த பொண்ணோட அப்பாவும் வலியில போராடி இருக்கார். அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா மூச்சு பேச்சு இல்லாம கடந்திருக்காங்க. என்னாச்சு, யாரு என்ன செஞ்சான்னு எதுவுமே புரியாத அக்கம் பக்கத்தினர் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னதோட 3 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கு மத்தியில சம்பவ இடத்துக்கு வந்து மக்கள் கிட்ட விசாரணை நடத்தின போலீசார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிகிச்சையில இருந்த பொண்ணு கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே முழுமையா தெரிய வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் மங்களதண்டா கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சகோதரர்கள் ரமேஷ், ராஜேஷ். இவங்க 2 பேருக்குமே பல நாளா சொத்து பிரச்சனை இருந்திருக்கு. அப்பாவோட சொத்துல மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே தனக்குத்தானு சண்டை போட்டு இருக்காரு தம்பி ராஜேஷ். கிராமத்துல உள்ள சொத்தை வச்சு நான் என்ன பண்றது, அதோட மதிப்பும் குறைவுதான், அதனால மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய சொத்து தனக்குத்தான் வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு அண்ணன் ரமேஷ். அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாம பெற்றோர் திண்டாடி இருக்காங்க. இதுக்கு மத்தியில அண்ணன் ரமேஷ் அஞ்சலிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்காரு. வீடு கட்டி தனி குடித்தனம் போகணும், அதனால மெயின் ரோட்ல உள்ள இடத்தை என் பேருக்கு எழுதி வைங்க, அங்க வீடு கட்டினாதான் வேலைக்கு போயிட்டு வர ஈஸியா இருக்கும்னு பெற்றோர்கிட்ட கேட்டு இருக்காரு ரமேஷ். அதே மாதிரி அஞ்சலியோட அப்பா அம்மாவும் அந்த இடத்தை எழுதி கொடுங்க, வீடு கட்ட மருமகனுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே அண்ணனும் தம்பியும் குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துக்காகத்தான் எலியும் பூனையுமா இருக்காங்க. அந்த இடத்தையே சம்பந்தியும் எழுதி கொடுக்க சொன்னதால ரமேஷோட பெற்றோருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதையெல்லாம் கவனிச்ச ராஜேஷ் தன் பெற்றோர்கிட்ட அந்த சொத்தை அண்ணனுக்கு எழுதி வச்சா நடக்கிறதே வேறன்னு மிரட்டி இருக்கார். அதே மாதிரி அண்ணனோட மாமியார், மாமனார், அண்ணி, அஞ்சலி மேல ராஜேஷோட கோபம் திரும்பி இருக்கு. இதுக்கு மத்தியில அஞ்சலிய பாக்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா மகரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அண்ணியோட பெற்றோர் மேல கொலைவெறி கோபத்துல இருந்த ராஜேஷ், உங்க மருமகனுக்கு உங்களோட சொத்தை கொடுக்கணும், எங்க வீட்டு சொத்தை எப்படி பிரிக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டாம்னு சண்டை போட்டு இருக்காரு. அடுத்து ஒயின் ஷாப்புக்கு போய் மது குடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணனோட மாமியாரும் மாமனாரும் அசந்து தூங்கிட்டு இருந்ததை பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன ராஜேஷ் மின் கம்பிய மாமியார் கம்சாலி கழுத்துல சுத்தி கரண்ட் ஷாக் கொடுத்திருக்காரு. அதுல மாமியார் உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அண்ணனோட மாமனாரையும் அதே மெத்தட்லயே கொலை பண்ண போயிருக்காரு. ஆனா படக்குன்னு எந்திரிச்ச மாமனார் கத்தி கூச்சல் போட்டு இருக்காரு. அப்போ பக்கத்து அறையில தூங்கிட்டு இருந்த அஞ்சலி ஓடி வந்து கொழுந்தனை அடிச்சிருக்காங்க. அதனால டென்ஷனான ராஜேஷ் அண்ணி அஞ்சலியையும் கத்தியால குத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணி இருக்கான். அப்பதான் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் நடந்த எல்லாமே வெளியே வந்திருக்கு. அண்ணனோட மாமியார கொலை செஞ்சுட்டு தெருவுல சுத்திட்டு இருந்த ராஜேஷ போலீசார் கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.